ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஆயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் ஆயில் பண்ணுறதுக்கு 2 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேரட் ஆயில் பண்ணுறதுக்கு நம்ம ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோகனட் ஆயிலில் தான் இந்த கேரட் ஆயில் பண்ண போகிறேன். இந்த கேரட் ஆயில் பண்ணும்போது முக்கியமான விஷயம், நம்ம எடுத்துருக்கக்கூடிய கேரட்டும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனும் சரி, எந்தவித ஈரமும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈரம் இருக்கும்போது நம்ம இதை ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு பவுல் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கேரட்டை நம்ம இதில் போட்டுடலாம். முக்கியமான விஷயம், நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த கேரட் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், கேரட்டோட எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் இறங்கி ஆயில் கலர் ஆரஞ்சு கலராக ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கேரட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கணும். ஸோ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், கேரட் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஆகும்போது அந்த கேரட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸில் நம்ம கேரட் ஆயில் மேக் பண்ணணும். கேரட் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகி வந்திருக்கு. நம்ம இதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். பேனை நம்ம மூடி வச்சிடக்கூடாது. ஸோ ஓப்பன்லேயே வச்சு அதை ஆற வச்சு எடுத்துருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அந்த கேரட்டை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கேரட்டில் இருக்கிற ஆயில் எல்லாமே ஒன்று விடாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை